சீடன் ஒருவன் ஞானம் பெற விரும்பினான். எனவே ஞானம் தேடி நெடும் பயணம் மேற்கொள்ள இருந்தான். எனவே தன் குருவை சந்தித்து ஆசி பெற வந்திருந்தான். குரு சீடனை அன்புடன் வரவேற்றார். சீடன் தன் குருவின் காலில் விழுந்து வணங்கினான். குரு அவனை ஆசீர்வாதம் செய்தார். பின்னர் சீடன் எழுந்த பொழுது குரு அவன் முதுகில் ஓங்கி பலமாக ஒரு அடியடித்தார். சீடன் மிகவும் அதிர்ந்து போனான். அருகில் இருந்த மற்ற சீடர்களும் திகைத்து போனார்கள். அடிவாங்கிய சீடன் மனதிற்குள் மிகவும் வருத்தமடைந்தான். புனித பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன், இந்த நேரத்தில் குருவின் கையில் அடிபட நேர்ந்து விட்டதே என்று நினைத்து வருந்தினான். எனவே குருவிடம், குருவே, உங்கள் சீடர்களில் நான் முதன்மையானவன். நான் என் மனதளவில் கூட இதுவரை நான் தங்களுக்கு எந்தவித தீங்கும் நினைத்ததில்லை. தனிப்பட்ட முறையிலும் நான் எந்த தவறும் செய்ததில்லை. அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் என்னை அடித்தீர்கள் என்று கேட்டான். அதனால் நான் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி இருக்கிறேன் என்று கண்ணீர் விட்டும் கூறினான். உடனே குரு, சீடனே, நீ நீண்ட தூரம் புனித பயணம் மேற்கொள்ள போகிறாய். நீ புறப்படும் பொழுது குருவாகிய நான் ஏதாவது உனக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அடியை உனக்கு பரிசாக வழங்கினேன் என்று கூறினார். மேலும் நீ திரும்பி வரும்பொழுது நல்ல ஞானம் பெற்றவனாக வருவாய். அப்பொழுது என்னால் உன்னை அடிக்க முடியாது அல்லவா? அதனால் தான் இந்த அரியதொரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன். நீ இந்த குருவை இனி எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டு இருப்பாய் அல்லவா என்று புன் சிரிப்புடன் கூறினார். சீடனின் முகத்திலும் சிரிப்பு வந்தது. குருவின் வேடிக்கையை கண்ட மற்ற சீடர்களும் புன்னகைத்தார்கள்.